10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5 முதல் கணக்கு பார்க்கிறோம். பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா என சோதிக்கவும். 5 சப்டிவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளானது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையான்னு சோதிக்கிறதுக்கு அந்த உறுப்புகளின் வித்தியாசங்கள் நமக்கு சமமா இருந்ததுன்னா அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிடலாம். உறுப்புகளின் வித்தியாசத்தை டிஃபரன்ஸ் டின்னு குறிப்பிடுவோம். டி ஈக்குவல் டு T2 minus T1, அதே போல T3 minus T2, T4 minus T3. இந்த உறுப்புகளின் வித்தியாசங்கள் சமமாய் இருந்ததுன்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசை என்ன அப்படின்னா A-3, A-5, A-7 எக்ஸெட்ரா. இப்ப இதுல நம்ம டி கணக்கிடுவோம். அதாவது T2 மைனஸ் T1 முதல்ல கணக்கிடுவோம். T2 மைனஸ் T1ங்கிறப்ப T2 ஆனது A-5 முதல் உறுப்பு, அதாவது இது T1, T2, T3. A-5 மைனஸ் ஆஃப் T1 A-3. இதனுடைய மதிப்புன்னு பார்த்துட்டோம்னா A-5 மைனஸால உள்ளார பெருக்கிட்டோம்னா மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் ஏ, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 3. மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேன்சல் ஆயிடும். -5 பிளஸ் 3 உறுப்பானது -2. அடுத்து கணக்கிட வேண்டியது T3 மைனஸ் T2 கணக்கிடலாம். T3யோட மதிப்பானது A-7 மைனஸ் T2வோட மதிப்பு A-5. இதை சுருக்கலாம். இப்போ மதிப்பு A-7 மைனஸால ரெண்டாவது மதிப்பு பெருக்கிறப்ப மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் ஏ, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 5 பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிடும். -7 பிளஸ் 5 அப்படிங்கிறப்ப மதிப்பானது -2. ரெண்டோட மதிப்பு சமமா இருக்கு. T2 மைனஸ் T1, T3 மைனஸ் T2. இது சமமா இருக்கிறதுனால கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையானது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும். T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. Therefore, கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையானது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது 1/2, 1/3, 1/4, 1/5 எக்ஸெட்ரா. T1, T2, T3, T4. ஃபர்ஸ்ட் T2 மைனஸ் T1 கணக்கிடலாம். T2 ஆனது 1/3 மைனஸ் T1 ஆனது 1/2. இதை சுருக்கிறோம் அப்படின்னா டினாமினேட்டர் நமக்கு சேமா இருக்குன்னு ரெண்டு எண்ணையும் கழிக்கிறோம். அப்படிங்கிறப்ப 3க்கும் 2க்கும் எல்சிஎம் ஆனது 6ன்னு வந்துடும். இப்போ பொதுவா 6ன்னு போட்டுடலாம். முதல் மதிப்புல இருக்கக்கூடிய 3 2ஆல பெருக்குனா 6 ஆகும். அப்ப மேலேயும் 2ஆல பெருக்கிறப்ப நியூமரேட்டரே 2 மைனஸ் அடுத்த டினாமினேட்டர் 2 3ஆல பெருக்கிறப்ப 6ன்னு ஆகும். நியூமரேட்டரையும் 3ஆல பெருக்கணும்னா 1 பெருக்கல் 3 3. மதிப்பானது -1/6. அடுத்து T3 மைனஸ் T2 கணக்கிடலாம். T3 மைனஸ் T2வோட மதிப்பு 1/4 மைனஸ் 1/3. 1/4க்கும் 1/3க்கும் எல்சி, அதாவது 4க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 4 3 12. முதல் உறுப்பு 4 3ஆல பெருக்கினா 12 ஆகும். அப்போ 1 பெருக்கல் 3 3 மைனஸ் அடுத்த டினாமினேட்டர் 3 4ஆல பெருக்கணும்னா 12 ஆகும். நியூமரேட்டர்லையும் 4ஆல பெருக்கிறப்ப 4. 3 மைனஸ் 4ஓட மதிப்பானது -1/12. ரெண்டு மதிப்புகளும் நமக்கு சமமற்று இருக்கு. சப்போஸ் சமமா இருந்தது அப்படின்னா அடுத்து T4 மைனஸ் T3 கணக்கிடலாம். இது ரெண்டும் சமம் இல்லை அப்படிங்கிறப்பயே இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். T2 மைனஸ் T1ஓட மதிப்பு நாட் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. Therefore, கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையானது ஒரு கூட்டுத்தொடர்
வரிசை அல்ல. அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரோம். மூன்றாவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசை 9, 13, 17, 21, 25 எக்ஸெட்ரா. டி அதாவது இந்த மதிப்பு என்னது நமக்கு? முதல் மதிப்பு T1, T2, T3, T4, T5. T2 minus T1 அதாவது D equal to T2 minus T1. 13 minus 9 மதிப்பு 4. T3 minus T2 கணக்கிடுவோம். 17 minus 13 4. T4 minus T3 21 minus 17 4. அடுத்த டிஃபரன்ஸ் 25 minus 21 4 தான். அனைத்து மதிப்புகளுமே சமமா இருக்கு. T2 minus T1 equal to T3 minus T2 சமமா இருக்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும். Therefore கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையானது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். அடுத்து நான்காவது சப்டிவிஷனுக்கு வரோம். நான்காவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசை -1, -1/3, 0, 1/3, 2/3 எக்ஸெட்ரா. T1, T2, T3, T4. D equal to T2 minus T1 முதல் வித்தியாசம் 0 minus -1/3 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 0 plus 1/3 மதிப்பு 1/3. அடுத்து T3 minus T2 கணக்கிடுறோம். 1/3 minus 0 1/3 minus 0 மதிப்பு 1/3. T4 minus T3 2/3 minus 1/3. டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்ப நியூமரேட்டர் மைனஸ் பண்ணிட்டோம்னா 2 minus 1 மதிப்பு 1. இதுவும் 1/3 சமமா இருக்கு. அதாவது T2 minus T1 equal to T3 minus T2 அனைத்து வித்தியாசங்களும் சமமா இருக்கிறதுனால therefore கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையானது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். அடுத்து ஐந்தாவது சப்டிவிஷன். ஐந்தாவது சப்டிவிஷன் 1, -1, 1, -1, -1, -1 எக்ஸெட்ரா. T1, T2, T3, T4, T5, T6. First difference D equal to T2 minus T1, T2 minus 1 minus T1 minus 1, 1, minus 1 minus 1 minus 2. T3 minus T2 போடுறோம். 1 minus T2 ஓட மதிப்பு -1 மைனஸ் இன்டு மைனஸ் என்னாகும் +1 வந்துடும். அப்போ 1 + 1 மதிப்பு 2. இப்ப அடுத்தடுத்த டிஃபரன்ஸ் நம்ம போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டோட வித்தியாசங்களானது சமமற்று இருக்கு. அதாவது T2 minus T1 not equal to T3 minus T2 என்பதால் therefore கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையானது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. தேங்க்யூ.